வாண்டட்னு சொன்னாங்க. எந்த விதத்தில் அவங்க மோஸ்ட் வாண்டட் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பயந்துச்சு. என்னோட போஸ்டர் அங்கங்கே ஒட்டி என்னை மோஸ்ட் வாண்டடாக தேடுறாங்கன்னு தெரியல. பட் முதல்ல நான் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இல்லாதவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் என் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆர் மை புதுமா ப்ளீஸ் கம் அப். தே ஆர் மை ட்ரெஷர்ஸ். அவங்க வந்து எனக்கு என் பொக்கிஷங்கள். போகி இல்லை, மிலிந்த் இல்லை, ஒன்றும் நிறைய பாலு, ஸ்டில்ஸ் பாலு இல்லை, இவங்க எல்லாருமே வந்து என்னோட இந்த துரோகியிலேருந்து என் கூட இருந்திருக்காங்க. ஸோ லிட்ரலி என்னன்னா வந்து எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நான் சொல்லவே தேவையில்லை. என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து புரிஞ்சுப்பாங்க அது நல்லா இருக்கா இல்லையா, எனக்கு ஓகேவா இல்லையா. ஸோ மெனி அ டைம் எனக்கு சாய்ஸஸ் கூட தேவையில்லை. இவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்கறதுலையே எனக்கு வந்து இட் வில் பி ஓகே. ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு லக்ஸுரின்றது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும். இல்லைனா அவங்களுக்கு புரிய வச்சு அது வந்து நம்ம பண்ணி ரொம்ப நாள் எடுக்கும். நெக்ஸ்ட் மை ஆக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் கூட என் படத்தில் நடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு 7 மணிக்கு ஷார்ட் வைக்கிறது அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் வந்து அதர்வாவும் நாங்கள் எல்லோரும் ஒரே ஹோட்டலில் தங்கினோம் பாண்டிச்சேரியில். அங்கேருந்து கடலூர் போனோம், சிதம்பரம் போனோம். அப்போ வந்து காலையில் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் ஈச் அதரா ரூம்ஸு இல்லை கீழே மேலே ரூம்ஸு. ஒருத்தர் வந்து ஓடுறாரா விடுகாத்தால 3:30 மணிக்கு அங்கே பனியெல்லாம் இருந்துச்சு, யார் முகம் தெரியாமல் ஒருத்தர் ஓடுறாரு. அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் ஓடுறாரா. அவங்க 2 பேரும் அப்படியே ஆல்மோஸ்ட் முட்டிக்கு போகும்போது பார்த்தாங்களே இட்ஸ் அதர்வா அண்ட் சிவா. ஸோ அப்படி 3:30 இந்த மார்னிங் நான் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டார்ச்சர்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 5 நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும். அவங்களே வந்து டைமுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. டைமுக்கு வரலன்னு என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ சிவா கூட எனக்கு வந்து என்னென்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு 3-4-5 டேஸ்க்கு வந்து எனக்கு நிஜமாவே எனக்கு ரீடிங்ஸ் பண்ணாலும் சரி, நிறைய நாங்கள் வந்து பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு சிங்க் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஹீ ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங். ஸோ அப்போ வந்து என்னோட நேச்சர் என்னன்னா வந்து பின்னாடி பேசுகிறதெல்லாம் எனக்கு வராது, பிடிக்காது. ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு சிவா வி ஹேவ் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட் ஃப்ரம் 8:30 to 12:30 வி டாக் அண்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு after that it was like we were flying. Just அப்படி அவர் சொல்லுவார், மானிட்டர் கூட பார்க்க மாட்டார். ரொம்ப இது ஒரு too bad this is. But he said one day ரத்னமாலா சாங் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தார். அவர் அங்கே நிற்கிறாரு, மானிட்டர் இங்கே இருக்குது, நான் மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ I said come Shiva. He said இல்லை உங்கள் கண்ணில் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போயிடாரு ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு there was a புரிதல். And when Shiva doesn't feel like doing something also I understand, I respect that. And with Leela, it's been a pleasure, it's been a joy. இன்னைக்கான மேடே வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறதுக்காக. ஸோ முதல்ல நான் இங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய கருத்து வரும், நிறைய வேறுபாடு இருக்கும். பட் இமென்ஸாக வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதை தாண்டி வந்து எனக்கு இந்த படம் வந்து பராசக்தி சுதா மேம் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது நான் படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் அதை தாண்டி வந்து இது யார் எடுப்பாங்க, இதை எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு தில்லான ஒரு ப்ரொடியூசர் தேவை, ஒரு கரெக்டான ஒரு தைரியமுள்ள ப்ரொடியூசர் தேவை அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போது ஆகாஷ் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போது ஐ திங்க் ஹி வாஸ் த ரைட் பர்சன் இந்த படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் முதல் வாழ்த்துக்கள் அவருக்கு. அண்ட் பொதுவாக நம்ம வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணுவோம். பட் ஒரு சில படம் தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக வந்துட்டு ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வந்துட்டு இந்த படத்தில் அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. முதல் காரணம் வந்துட்டு நீங்கள் இந்த போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாம்பிங்ஸ் இருக்குது. ஸோ ஜிவியோட 100வது படம், நான் சொன்ன மாதிரி எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன், ஜிவியோட 100வது படம் மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன். அதை தாண்டி எஸ்கே பிரதரோட 25வது படம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங். ஏன்னா சில பேரோட க்ரோத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி எஸ்கே பிரதரோட க்ரோத்தை பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் வெரி பர்சனல். ஸோ அவரோட ஒவ்வொரு சக்ஸஸும் வந்துட்டு ஐ ஃபீல் தட் எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
அதெல்லாம் தாண்டி என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர் சுதாமா. ஸோ அவங்க வந்து இது சொல்லும்போது நான் கேட்டேன், இந்த கேரக்டர் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டா அந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எதையும் பண்ணாத, உனக்கு எப்படி தோணுதோ உன்னோட நேச்சுரல் செல்ஃப் முன்னால் எப்படி பண்ண முடியுதோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்துட்டு சின்னதுரை என்ற கேரக்டர் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குது, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முக்கியமான காரணம் வந்து சுதாமான் தான். ஏன்னா அந்த ஸ்பேஸ் எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு செட்டில் போய் நம்ம வந்து பண்ணும்போதும் ரொம்ப ஒரு நுணுக்கமாக பார்த்தோம் ஒவ்வொரு விஷயமும். பட் அட் த சேம் டைம் வந்து அந்த ஃப்ரீடம் இருந்தது. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது சுதாமன் சொன்னாங்க, இட்ஸ் லூஸ்லி பேஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் யூனியன் லீடர் ராஜேந்திரனோட கதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சின்ன இது மட்டும் கொடுத்தாங்க, இந்த கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறது. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டேன். இல்லை இதை பண்ணால் நம்ம கரெக்டாக பண்ணணும், இதை பண்ணால் வந்துட்டு எல்லாருக்குமே போய் சேர்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஐ ஹோப் I've done justice, தெரியல. பட் பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ரவி கே சந்திரன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் தான். அவர் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், என்னடா பெயிண்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம். ஸோ அவரோட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவர் பக்கத்துலேயே நின்று ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். அண்ட் லீலாவோட வந்து டெபியூ தமிழ் ஃபிலிம். ஸோ ரவி சார் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வில்லனாக பண்ணணும், இல்லை நெகட்டிவ் ஷேடில் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய படம். ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இருக்குது, நிறைய மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காக வந்துட்டு இட் ஃபீல்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் இந்த ஒரு படம் நாங்கள் எல்லாருமே திஸ் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் தட் எங்கேயோ வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ஆஸ் ஆர்டிஸ்ட் நிறைய படம் பண்ணும்போது கொஞ்சம் டிட்டாச்சாக இருப்போம். இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஒரு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த ரோலுக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்கு சுதா மேனுக்கு தேங்க்ஸ். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு நாள் ஷூட் முடித்து அடுத்த நாள் ஷூட்டிங்கில் வந்து தம்பி சிவாவை பார்த்தேன்னா ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை, கூஸ் பம்ப்ஸுங்கிற வார்த்தை. அதுக்கப்புறம் டப்பிங்கில் மேம் வந்து அந்த லாஸ்ட்டில் ஒரு சீன் வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்தது. அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அது என்ன, அது சொல்லி பரவுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வர்ற மெசேஜஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து வர இது கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கூஸ் பம்ப்ஸ். அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ப் படமாக மாறிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஆகாஷ் பாஸ்கரன் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்னோட நன்றி.